பாடசாலை மாணவர்களுக்கு போதை மாத்திரைகள் வழங்கியது யார்? இது யாழ்ப்பாணத்துல பிரபலமான பார்மசிகளுக்கு கேதீஸ்வரன் ஐயா சிலதுக்கு கொடுத்திருக்கிறார், சிலதுக்கு கொடுக்கல. அதை இன்னும் மாறி நேஷனல் மெடிக்கல் ரெகுலேட்டரி அத்தாரிட்டின்னு சொல்லி அவைதான் இந்த லைசன்ஸை கொடுக்கணும். உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னு சொன்னால் மந்திய ஆஸ்பத்திரிக்கு முன்னால நேர இருக்கு, என்னோட நேர கம்ப்ளைண்ட் எல்லாமே இருக்குது. ஒரு பார்மசியை நடத்துற ஒரு ஐயா நான் நினைக்கிறேன் கேதீஸ்வரனுடைய டெலிபோன் மணி அடிக்கிறது. அனைவருக்கும் வணக்கம். என்ன கர்மமடா இது? மாணவர்களுக்கு போதை மருந்து வித்த மருத்துவர்கள், அதாவது ஒரு கடை முதலாளி தன் கடை பிஸ்னஸில் ஏமாற்ற துவங்கிட்டான்னா அந்த கடை படுக்க புதன்னத்தம், அந்த கடையை நீ பூட்ட வேண்டியது. அதே மாதிரி ஒரு நாட்டில் உள்ள பெரிய பெரிய படித்தவர்கள் மற்றவர்கள் ஏமாற்றி பிழைக்க துவங்கிட்டார்கள் இருந்தால் அந்த நாடு படுக்க புதன்னத்தம். இந்த நாடை படுக்க வச்சது உங்கள் உள்ள படித்தவர்கள். ஸோ அதுதான் உண்மை. அதாவது பல விடயங்கள் இப்போ இந்த டாக்டர் அர்ஜுனா என்றவர் வெளியில் சொல்லி கொண்டிருக்கிறார். நீங்கள் எல்லாரும் வீடியோலையோ போதிலோ பார்த்துட்டுருக்கிறீங்க. அதாவது இந்த மனுஷன் சும்மா சொல்கிறதுக்கு அந்த அளவுக்கு ஒன்றும் மண்டப்பிள்ளை இல்லை விசர் இல்லை. ஏன்னா இதே ஒன்றை அனுபவப்பட்டு அந்த அதுக்குள்ளே போனபடியாகத்தான் அந்த க்ளீனாக சொல்லி கொண்டிருக்கு. அதை விட இப்போ ஒரு புது தடயம் ஒன்று எனக்கு கிடைச்சிருக்குது. அதாவது அந்த தடயத்தை இலங்கையில் இருந்து வீடியோ செய்தால் தங்களுக்கு பிரச்சனை என்று பல யூடியூப்காரர் சொன்னபடியால் எனக்கு இந்த தடயம் கிடைச்சிருக்கு. அதுவும் சும்மா இல்லை, புருவோட பேங்கில் இருந்து ஒரு பேங்கில் வேலை செய்கிறவர் இந்த தடயத்தை தந்திருக்கிறார். அதாவது நான் யார் எப்படி எந்தண்டு பேர் ஒருக்கால் நான் சொல்கிறதில்ல, உங்களுக்கு எல்லாம் தெரியும். அதே மாதிரி அந்த தடயம் சும்மா இல்லை, ஒரு டாக்டர் பணம், இவ்வளவு பணம் எப்படி ஒரு பேங்கில் உலாவி இருக்குது என்றது கேள்விக்குறி. டாக்டர்கிட்ட சம்பளம் என்ன, இவ்வளவு பணம் என்னதுக்காக பேங்கில் வர வேணும், இவ்வளோ பணம் வந்தால் அந்த பணத்தை இவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள் என்றெல்லாம் தெளிவாக கிளீனாக வந்திருக்கு. அதாவது பேங்க் மேனேஜரும் இதுக்கு உடந்தையாக இருந்திருக்கிறார். பேங்குக்கு கடன் எடுக்க வரும் முதலாளிகளை இந்த டாக்டர் மேற்ற பணத்தை பிரைவேட்டாக வட்டிக்கு விடக்கூடிய மேனேஜர் மேலும் பலர் அங்கே இருக்கிறார்கள். இதுக்கும் எனக்கு வந்திருக்கு, எல்லாம் ப்ரூவாக என்னட்ட வந்திருக்குது. இதை நான் வெளிவிட மாட்டேன், எனக்கு அது வெளிவிடுற அவசியம் இல்லை. ஆனால் இப்படியே இந்த நாடு நாசமாக போகுமா இருந்தால் அந்த ஒரு மனுஷன் நாசமாக போனாலும் பரவாயில்லை என்று வெளிவிடவும் நான் தயங்க மாட்டேன். ஸோ அதனால் தயவு செய்து யாரெல்லாம் நீங்கள் இப்படியான வட்டிக்கு வாங்கினீங்களோ அவர்கள் உண்மையாக உங்களுக்கு இந்த நாட்டில் அக்கறையாக இருந்தால் அந்த பேங்கு அந்த மேனேஜர் எல்லாத்தையும் கீழே எழுதுங்க. அல்லாட்டி எனக்கு இந்த ஃபோன் நம்பருக்கு எனக்கு சொல்லுங்கள். அதாவது நீங்கள் வீடியோ செய்ய பயப்பட்டால் நான் இங்கேருந்து வீடியோ செய்கிறேன்னு ஒரு எனக்கு பிரச்சனையும் இல்லை. அதை விட உண்மையாக சொல்கிறது நீங்கள் இருந்து சொல்லலாம், இதுக்கு பயப்பட தேவையில்லை. நிச்சயமாக அதுக்கு ஸ்ரீலங்கா போலீஸ் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும். மற்றும்படி உங்களுக்கு பயமண்டா என்னட்டை அனுப்புங்க, நான் அதை ரிலீஸ் பண்ணுறேன், இல்லை நான் அதை சொல்கிறேன். இதைத்தான் நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு விடயம். அதாவது இந்த டாக்டர் மேரெல்லாம் மக்கில கத்துண்டு கத்துறீங்க, நாங்கள் செய்யலை, அர்ஜுனா கெட்டவன் அவன் கெட்டவன். நீங்கள் எல்லாம் நல்லவர்களாக இருந்தால் என்னத்துக்கு சாவகச்சேரி ஆஸ்பத்திரி இவ்வளவு காலம் இப்படி நாசமாக இருக்கணும்? சாவகச்சேரி ஆஸ்பத்திரி என்னத்துக்கு மறந்து வழியில்லாமல் இருக்கணும்? சரி, நாடு கஷ்டப்பட்டாலும் ஆனால் அங்கே முயற்சின்றது ஒன்று இருக்குது. அதாவது புலம்பெயர்ந்த தேசத்திலேருந்து உங்களுக்கு மக்கள் அது மிஷின் வாங்க அது வாங்க எல்லாத்துக்கும் காசு கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதை பயன்படுத்தக்கூடிய வாய்ப்பில் நீங்கள் இல்லை என்றது தெரியும். ஏன்னா நீங்கள் எல்லா மிஷினையும் நீங்களே கொள்ளையடித்து எல்லாம் விற்று போட்டு காசாக்கி வச்சிருக்கிறீங்கன்றது கிளீனாக தெரியுது. அதாவது இந்த அர்ஜுனா டாக்டருக்கு சேர்ந்த மக்கள் நீங்கள் கத்துக்கு ஏன் செய்யறீங்க? எந்த இவர்கிட்ட கேட்டாலும் உங்களை பற்றி நல்லையா சொல்கிறேன். 1-2 வீதம் அது உங்களோட சொந்தக்காரராக இருக்கலாம், நல்லதா சொல்கிறீங்க. ஆனால் மற்றவர்கள் எல்லாரும் உங்களை பற்றிய நல்ல அபிப்பிராயமே இல்லை. ஏன்? இதற்கு அதாவது இதுதான் உண்மை. அதாவது அந்த டாக்டர் சொல்கிறது அனைத்தும் உண்மை. அதே மாதிரி இந்த பேங்க் பிரச்சனைகள் இப்போ வெளிவிட்டிருக்கேன். இதை பற்றி நீங்களும் யாரையும் கேள்விப்பட்டால் கொமாண்டில் எழுதுங்க. என்ன நடக்குது உங்கன்றதை பாருங்க. சும்மா இல்லை, பெரிய பணத்தொகைகள் பரிமாறப்படுகிறது பேங்கில். அதுவும் பேங்கில் மட்டுமல்ல, பேங்கில் போடாமல் கூட சில கணக்குகள் பிரைவேட்டான ஆட்களுக்கு வட்டிக்கு விடப்பட்டிருக்கு முதலாளிமாருக்கு. ஸோ இந்த கதையை கேள்விப்பட்டோன்னு உண்மையாக மனவர்த்தம் அடைகிறேன். இந்த நாடு நாசமாக போனது உண்மையாக சொல்ல போனால் அந்த நாட்டு மக்களால், அதுவும் முக்கியமாக அந்த நாட்டில் படித்த முட்டாள்களால். நன்றி.